வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பிக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ், எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய 10 நாட்களில் நான் படித்து என்ன பண்ண போகிறேன், நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்றது இருக்கும். நீங்கள் எப்படியோ தேர்வுக்கு எதையுமே படிக்காமல் போய் தேர்வு அட்டன் பண்ணினாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மார்க் வாங்குவீங்க. ஒரு 100 வாங்கலாம், அல்லது 110 வாங்கலாம், 200 வாங்கலாம், ஏதோ சம்திங். எந்த நம்பருமே இல்லாமல் உங்களால் மார்க்கே வாங்காமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சும்மா எக்ஸாம்பிளாக ஒரு 100 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. இந்த ஒரு 10 நாள் படிக்கிறீங்க. ஸோ 10 நாள் படிக்கிறது மூலயமா எனக்கு ஒரு 5 மார்க் கிடைக்கிது, இல்லை ஒரு 10 மார்க் கிடைக்கிதுன்னு வச்சுங்க. அப்போ 110 மார்க் எடுக்கிறீங்க. கட் ஆஃப் கரெக்டாக 109ன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதுதானே பெனிஃபிட். அதுதான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்டரில் தான் விடுவாங்க. ஒரு 2 மார்க் பத்தலை, 3 மார்க் பத்தலை, 5 மார்க்கில் போச்சு அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 மார்க்குக்கு தான் நம்ம இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு 10 நாட்களில் படிக்கிறது மூலயமா வேறு 5 மார்க்கும் நமக்கு ஒரு 10 மார்க்கோ கிடைக்கிது அப்படின்னா அது கட் ஆஃபில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது அந்த 10 நாள் படிக்காமல் இருந்துட்டு நீங்கள் 100 மார்க் வாங்குறதும், இந்த வெறும் 10 நாள் படிச்சுட்டு 10 மார்க் எக்ஸஸாக வாங்குறதும் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துன்னு பாருங்கள். ஏன்னா 109, 108, 107ன்னு ஏன் 100 மார்க் வாங்கியிருக்கீங்க, 101 கட் ஆஃப் அப்படின்னு வருதுனாலும் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், 10 நாள் அப்படின்னு கணக்கு வைக்காதீங்க, மார்க் அப்படின்றத பேஸ் பண்ணுங்கள். ஒரு மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ அப்படின்றது இந்த ஒரு மார்க்கில் வேலையை இழந்தவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால தான் கடைசி நேரம் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிச்சுட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் tncooperativesrb.in அப்படின்றது. இதுதான் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தற்போதைய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் பதிவிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.